இங்க எதிர்கட்சிகள் இல்லாததையே இருக்கிற மாதிரி போய் பிரச்சாரம் பண்ணினுக்கிறாங்க. அங்க நீங்க பாருங்களேன், அமெரிக்காவில் வந்து எதிர்கட்சி தலைவர் இந்த மாதிரி கூறினார் நம்ம இங்க சொல்றோம்ல, அங்க அந்த மாதிரி நீங்க பார்க்க முடியுமா? ஒன்ஸ் அந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு பிரசிடென்ட் வந்துட்டாருன்னு சொன்னா செனட்டர்ஸ், காங்கிரஸ்மேன் இவங்க தான் வந்து அந்த காங்கிரஸ்ல செனட்ல மாத்தி மாத்தி பேசிப்பாங்க, ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்களே தவிர, இப்போ ரிப்பப்ளிகன் பார்ட்டி சார்பா நம்ம அண்ணன் ட்ரம்ப் வந்துட்டார், அப்ப டெமோக்ராட்டிக் பார்ட்டி சார்பா எதிர்கட்சி தலைவர் யாருன்னு கேளுங்க. புரியுதுங்களா? இங்கேயாவது ராகுல் காந்தின்னு ஒருத்தர் ஏதோ வளர்ந்துக்கிறாரு, அங்க அந்த மாதிரி யாரும் கிடையாது. ஸோ அதனால அது அங்க இல்லை, அப்படி ஓடி இருக்குது. கூடவே வந்து எல்லாம் உட்காந்துக்கிட்டு ஜெயின் சக் ஜெயின் சக் ஜெயின் சக்குன்னு காது கிழி அப்படியே ரத்தம் வர ஜாலரா அடிச்சுன்னு இருக்கிறாங்க. அதனால இது யார் மண்டையிலையும் ஏறுறது கிடையாது. அங்க இருக்கிற ஜனங்களும் வந்து இது எங்க சொல்றதுன்னு தெரியாம அங்க இருக்கிற ஊடகங்களும் வந்து இப்படியே இருக்குது போல இருக்குது. அவங்க கஷ்டப்பட்டுக்கிறாங்க. அதோ நவம்பர்ல எலெக்ஷன் வரப்போகுது, அப்போதான் தெரியும்னு நினைக்கிறேன்.